வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜம்முஸ் கிச்சனில் வந்து டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரூ காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகர், சர்க்கரை. அதே டேபிள் ஸ்பூனில் வந்து ஹாட் வாட்டர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ காஃபி பவுடர் அந்த அளவுக்கு சுகரும் ஹாட் வாட்டரும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விடணும். இது வந்து எலக்ட்ரிக்கல் பெண்டர் இருந்தால் அது ரொம்ப ஈஸி, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பட் இதில் செய்யும் போது ஒரு 20-25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. இது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இன்னும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ தான் அது வந்து நல்லா வந்து அந்த பாலில் நம்ம போடும் போது அது வந்து கரையாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு சில்லுன்னு பால் எடுத்துருக்கேன். அதில் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் முக்கால்வாசி மட்டும் ஊற்றிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த காஃபி க்ரீமை வந்து மேலே வந்து ஆட் பண்ணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் அந்த மில்கோட அது கரையாமல் மேலேயே இதாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த க்ரீம் ஃபுல்லாகவே வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக செய்கிற விஷயம் தான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். வேறு எக்ஸ்ட்ரா நம்ம புதுசாக போய் ஏதாவது வாங்கி செய்யணும் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். மேலே லைட்டாக நம்ம வந்து காஃபி பவுடரை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். காஃபி வந்து காஃபி பிரியருக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு கசக்கிற மாதிரி இருந்தால் இதில் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லோரும் நம்ம லாக்டவுனில் இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கு கொடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.